விவசாய சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அது குறித்த தகவல். ஆமா, விவசாய சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறதா எல்லா செய்தியெல்லாம் வருது. புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சவருக்கு உடனே செய்தி சின்னம் கொடுத்துருக்காங்க. எங்கள் அண்ணன் சீமான் சொன்னது போலதான் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த தேர்தலில் போட்டியிட்ட போதே இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தை வந்து தேர்தல் தேதி அறிவித்து 7 நாள் சின்னம் தான் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து தேர்தலே அறிவிக்கல, அதில் புதுசாக ஆரம்பித்த கட்சிக்கு சின்னம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நாம் தமிழர் கட்சியை பார்த்து அச்சப்படுறாங்க. இதான் உண்மை. மத்திய அரசு அச்சப்படுது, இங்கே உள்ள தமிழ்நாடு அரசு அச்சப்படுது. எந்த வழியாவது ஒரு இதை உங்களுக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கள் அண்ணன் சொல்லுவதுதான், இந்த சின்னங்களை பார்த்து வாக்களிக்காதீங்க, நல்ல எண்ணங்களை பார்த்து வாக்களிங்க. அதான் எங்கள் அண்ணன் சீமான் சொல்றாங்க. எங்க அண்ணனோட நிலைப்பாடு சின்னமே இருக்கக்கூடாது, தேர்தல் எண்ணில் இருக்கணும், 1 2 3 ஒதுக்கணும் அப்படிங்கிறதான், நிலையான சின்னம் இருக்கக்கூடாதுங்கிறதான் எங்க அண்ணனோட கருத்து. ஆனா இன்னைக்கு தேர்தல் சட்டப்படி நிலையான சின்னங்கள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு நிலையான சின்னங்கள் வகுக்கப்படுகின்றன. அதே போல அங்கீகரிக்க போராடி கொண்ட தேர்தலில் பயணித்துக் கொண்டிருக்க கட்சிகளுக்கு அந்த சின்னத்தை நம்ம தொடர்ந்து நம்ம மக்கள் மத்தியில கொண்டு சென்று அந்த சின்னத்தை நம்ம அங்கீகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம தொடர்ச்சியா அந்த சின்னத்தை நம்ம 2019 இருந்து இந்த உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு நம்ம நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு நம்ம பல இதில் நம்ம அந்த சின்னத்துல போட்டிட்டு இருக்கோம். அதனால அந்த சின்னத்தை வந்து எப்படி முடக்கிடலாம் அப்படின்னு நினைச்சு பெரிய வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம எங்க அண்ணன் சீமான் வந்து அதை வென்று பிடிப்பார். அந்த சின்னத்தை வந்து கைப்பற்றுவார். அது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நம்ம நாம் தமிழர் வழக்கறிஞர் பாசறை அதை மீட்டு கொண்டு வரோம். அதுல வந்து உறுதியா நாங்கள் நம்பிக்கை இருக்கோம். இருந்தாலும் ஒரு உயர்ந்த தத்துவத்தை வச்சிருக்கோம். நாம் தமிழர் கட்சி கொள்கை இருக்கு, எங்க அண்ணா வகுத்திருக்காரு. அந்த கொள்கை வந்து மக்கள் மத்தியில எல்லாரும் உள்ளங்களில சென்று அடைஞ்சிருக்கு. அதனால ஒரு சின்னங்கள் பெரிய விஷயமா நாங்க பார்க்கல. அதனால சின்னத்தையும் அண்ணன் வென்று நம்மளுக்கு விவசாயத்தை அண்ணா கொடுத்துருவாங்க. நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதத்துல கம்மியா இருக்கிற மக்கள் நீதி மையத்துக்கு அவங்களோட டார்ச் லைட் சின்னத்தை கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் பார்த்தேங்க, அவங்கள்ட்ட வந்து எப்படி சொல்றது, எதிர்த்து நிக்கிறது இன்னைக்கு தனிச்சு எதிர்த்து ஒரே ஆள் தான் நிக்கிறோம். நாம் தமிழர் கட்சி தான், அண்ணன் சீமான் தான். அதனாலதான் அவ்வளவு தடங்கள். அதனால டார்ச் லைட்லாம் என்ன சொன்னாரு, எல்லாத்தையும் எதிர்த்தான் நின்னாரு, ஒரு தூய அரசியலை கொண்டு வரனாரு. ஆனா எந்தெந்த கட்சிகிட்ட போய் மண்டியிட விடாதோ அந்த கட்சிகிட்டே இவன் மண்டிட்டாரு. எந்த கட்சியை எதிர்த்து பேசினாரோ குடும்ப ஆட்சியை ஒழிப்புன்னு சொல்லி தொலைக்காட்சியை டார்ச் லைட்டை விட்டு அடிச்சு உடைச்சாரு. ஆனா இப்ப அதே கட்சியில போய் ஒரு சீட்டுக்கு கெஞ்சிட்டு நிக்கிறார், கையேந்திட்டு நிக்கிறார். ஒரு சீட்டுக்கு ஐயா கொடுங்க, ஒரு சீட்டு போடுங்க. இதெல்லாம் உலக நாயகங்கிறாரு. ஒரு எம்பி சீட்டுக்கு இப்படி கையேந்தி நிக்கிறாரு. இதெல்லாம் போய் என்னத்த சொல்றது? சொன்னா அவரையும் நம்பி நம்ம வாக்களித்த மக்கள் கட்சியில பயணிக்கிறவங்க தான் ரொம்ப நினைச்சதான் பரிதாபமா இருக்கு.